ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியா? சரிம்மா. பாட்டி நீங்களும் வரீங்கல்ல? நாங்க எங்கம்மா போறோம்? இப்ப கூட ரெடியா தான் இருக்கோம். சரி ஓகே பாட்டி. சரிங்க மாமா, அப்ப நான் டிஃபன் பண்ணிடுறேன், நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம். சரியா? அதுல ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்ன மாமா? என்ன மாமா சொல்லுங்க, கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? இல்லம்மா, அது கார்த்தியோட மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனை இன்னைக்கே பண்ணி ஆகணுமா? ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பண்ணக்கூடாதா? சொல்லுமா. ஏன் மாமா, இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. பிரச்சனை இல்லல்ல, விடுங்க. இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இல்லம்மா, அதுக்கு இல்லம்மா. வேற எதுக்கு மாமா? இல்லம்மா, அந்த பொண்ணு சத்யா முழுக்க முழுக்க இந்த வீட்டு மருமகள் ஆயிடுச்சு. நாம எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டோம். ஆனா சத்யாவோட அம்மாவும் அண்ணனும் இன்னும் நம்ம கார்த்திய மாப்பிள்ளையாவே ஏத்துக்கவே இல்லையே. அதனால நாம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமேன்னு எனக்கு தோணுது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம வீட்டுல எந்த விசேஷமாச்சும் நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனை இல்லாம நடந்திருக்கா? எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்குமே சண்டையும் தகராறுமாவே போகுது. அப்படி எதுவும் இல்லாம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சும் நிம்மதியா சந்தோஷமா நடக்கட்டுமா? அதுக்காகத்தாமா சொல்றேன். ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ள சத்யாவோட அண்ணன் அம்மா இவங்கள எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அவங்க மனசையும் மாத்தி அவங்க கிட்டையும் கலந்து பேசி இத பண்ணலாமே. அது நல்லதுதானே ஆதுர? மாமா, இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயத்த நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே. அப்பவே நீங்க சொல்லிருக்கலாம்ல. நேத்தே சொல்லிருந்தா நீங்க சொன்னதுக்காக உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி வச்சிருப்பேன்ல. ஆதிர, தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் எப்ப சொன்னா என்னம்மா? நான் சொல்றதுல நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நான் சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமே. இல்லைன்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்மா. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. மாமா, இல்ல மாமா, நீங்க சொல்றது நியாயம் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா அதே நேரத்துல இப்ப நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே மனசுல பட்டு நீங்களாவா பேசுறீங்க? இல்லையே, யாரோ சொல்லி கொடுத்துல பேசுற மாதிரி இருக்கு. இந்த ஒரு கேள்விதான் மாமா, இந்த ஒரு கேள்விதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சொல்லுங்க, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இப்படி பேச சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. அதுல இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஏமா என்ன பாக்குற? இல்ல பாட்டி, இந்த வீட்ல உங்களுக்கு தான் இந்த மாதிரி நியாயமான கேள்வியெல்லாம் கேட்க தோணும். அதனால தான் நான் உங்களை பார்த்தேன். மாமா, நான் எதையும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் செய்வேன் மாமா. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. தெரியும் ஆதுர. அப்படி இருந்தும் நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்கன்னா நீங்களா இத பேசல, யாரோ உங்களை தூண்டி விட்டு இப்படி பேச வைக்கிறாங்க. நீங்களும் அவங்க சொல்றத கேட்டு வந்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதான உண்மை? என்ன ஆதுர, என்ன ஆச்சு? ஏன் அப்பாவும் பாட்டியும் பம்மிக்கிட்டு நிக்கிறாங்க? இல்லங்க, யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு மாமா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருக்கேன். ஆதர, தப்பா எடுத்துக்காத. எனக்கும் அப்பா சொல்றதான் சரின்னு படுது.
அப்படியா? அப்ப மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இப்ப என்ன, தப்பெல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் அநியாயம் பண்றேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஏய் அ- அப்படியெல்லாம் இல்ல ஆதிர. என்ன இல்ல? இது பாருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க, சரியா? இல்ல ஆதிர, நீ தப்பு பண்ற, அநியாயம் பண்றலாம் அப்பாவும் சொல்லல, நானும் சொல்லல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இவ்வளவு அவசரமா பண்ண வேணாம், நிறுத்தி நிதானமா பண்ணலாமேன்னு தான் சொல்றோம். சும்மா இருங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அப்படி சொல்லல இப்படி சொல்லலன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? நான் எதுக்காக இவ்ளோ அவசரமா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன்னு இப்போ உங்க யாருக்கும் புரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியும் புரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற உங்க அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா மறந்துட்டீங்களா நீங்களாம்? வீட்டை காலி பண்ணி கிட்டத்தட்ட தெருவுல நிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாச்சு. உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, இவங்கெல்லாம் லாக்அப்ல இருந்தது, இதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் இது நடக்க கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் சத்யாவோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறீங்க. ஆனா நான் கார்த்தியோட சந்தோஷத்துக்காகவும் அவனோட ஃபியூச்சருக்காகவும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் செய்யறது எனக்கு சரின்னு படுது. அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா விட்டுருங்க. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ண தேவையே இல்ல. ஆனா இதுக்கப்புறமா இந்த வீட்ல நடக்கிற எதுலயுமே நான் தலையிட போறது இல்ல. அம்மா, ஏய், அண்ணே, ஆதிர, அது சரி, நீங்க எல்லாருமா சேர்ந்து ஆதிரிய உங்க வழிக்கு கொண்டு வரலான்னு பாக்குறீங்களா? ஆனா அவ உங்க எல்லாரையும் அவ வழிக்கு கொண்டு வந்துருவா. அதுக்கான டிராமாவை அவ ஆரம்பிச்சிட்டா. அப்பா என்னப்பா நீங்க ஆதிரை தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி விட்டுட்டீங்களே. இப்ப பாருங்க, மலை ஏறி போயிட்டா. இத பத்தி நான் ஏற்கனவே பேசினப்பா. ஆனா அவ முடிவுல அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. அவ சொல்றதும் கரெக்ட் தானப்பா. நம்ம கார்த்தியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்றதா நல்லது. அதுக்கு சத்யா ஒத்துக்கலைன்னா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவளை போக சொல்ற ஐடியால இருக்கா அவ. அது புரிஞ்சுக்காம சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அவளை. எப்பா பிரபு, இப்ப என்னமோ நான் மட்டுமே பேசுன மாதிரி எல்லா பழிகளையும் ஏன் தலைமையிலேயே தூக்கி போடுற? நீயும் தானே சொன்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வேணான்னு. ஆ, ஆமாப்பா, நீங்க சொன்னதுனால உங்களுக்காக நானும் அப்படி சொன்னேன். ஏப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. நீ தான் ஆதிரை கிட்ட போய் சமாதானப்படுத்தணும். பாவம் ஆதிரை, அது மனசு எப்படி தவிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. எனக்காக நீயே போய் ஆதிரைய கொஞ்சம் சமாதானப்படுத்துப்பா. என்னப்பா நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன அவகிட்ட கோத்து விடுறீங்க? உங்ககிட்ட அவகிட்ட மாட்டுக்கிட்டி தவிக்கிறது நான் தான். ச்சை, என்ன புறப்படாது. ஆதிரே, டிவோர்ஸ் பேப்பரை வச்சு என்ன மிரட்டி மிரட்டி காரியத்தை சாதிச்சிடலான்னு நினைக்கிறல? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி.